ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் லீட்ஸ் மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா 10.2ல் தேர்ட் அண்டு ஃபோர்த் சம். ஓகேவா? 10.2 தேர்ட் சம் கொஷின் என்னென்னா f of x equal to x sin x. ஓகே, இப்போ இது எப்படி இருக்குது பார்த்தாலே கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ராடக்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதா? ப்ராடக்ட் தான். அந்த ரூல் எப்படின்னு தெரியும். ஒன்றை வச்சுட்டு ஒன்று டிஃப்ரெண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு ஒன்று அந்த டிஃப்ரென்ஷன் பண்ணதை வச்சுட்டு மீதி இருக்கிறத டிஃப்ரெண்ட் பண்ணணும், அவ்வளோ. இப்போ நம்ம இதை வந்து போன வழியில் சொல்லியிருப்பேன். இதுக்கு அர்த்தம் என்னென்னா எஃப் ஆஃப் டேஷ்னு இப்படி போடலாம் டிஃப்ரெண்ட் பண்ணும்போது டி எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறதில்ல. ஓகேவா? இப்போ எப்படின்னா எக்ஸை வச்சுட்டு சைனை டிஃப்ரென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் போட்டுடணும். இப்போ சைனை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இப்போ எக்ஸ் அப்படியே போட்டுட்டு சைன் பண்ணால் காஸ் எக்ஸ். ஓகே, அடுத்தது சைனை வச்சுட்டு காஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு பண்ணால் 1. ஓகேவா? இப்போ எக்ஸு காஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் எக்ஸ், அவ்வளோதான். தட் இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் பார்ப்போம். ஓகே, ஃபோர்த் சம்மில் என்னென்னா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸு மைனஸ் 2 tan x. இது நம்ம செகண்ட் சம் மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? என்ன பார்ப்போமா? ஃபஸ்ட்டு y டிஃபரன்ஷியேட் போட்டுமா. நெக்ஸ்ட்டு என்னென்னா காசை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்பர் இருந்தால் வெளியே வச்சிடணும். 2 வெளியே வச்சுட்டு டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? காசு பண்ணால் என்ன? காசு பண்ணால் சைனு, ஆனால் மைனஸ் போட்டுடணும். மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? அடுத்தது மைனஸ் அப்படியே போட்டுருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட்டு டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ். அவ்வளோதான் ஆன்சர். என்னென்னா sin x minus 2 secant square x. அவ்வளோதான்.